அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். பல்வேறு செய்திகள் வந்திருக்கு. அவர் சில முக்கியமான செய்திகள் குறித்து பார்ப்போம். இன்றைய தினம் போலியோ சொட்டு மருந்து முகாமை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு. தொடங்கி வச்சது வைரலாக பரவிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு சில காணொலிகளும் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. காணொலிகள் வைரலாக பரவிட்டு இருக்கு. அதுக்காக தானே இந்த வேலையை செய்யறது. ஏன்னா இந்தியாவில் 1995 இந்த போலியோ சொட்டு மருந்து முகாம் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா போலியோ நோய் பாதிப்புக்கு யாரும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியா முழுக்க இந்த முகாம் முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு இந்தியா போலியோ ஃப்ரீ நாடாக அறிவிக்கப்பட்டிருக்கு. 2011 தான் கடைசியாக போலியோ நோயால் பாதிக்கப்பட்டவங்க பதிவாயிருக்காங்க. அதுக்கப்புறம் யாரும் இல்லை. அப்படிங்கும்போது இதற்கான காரணம் யாருன்னா இந்த அரசாங்கத்தோட இந்த போலியோக்கு எதிரான முன்னெடுப்புகள் தான். அரசாங்கம் மட்டும் இல்லை, இதற்கு முன்னாடி அதாவது அரசாங்கங்களோட. அதனால இதை நம்ம முதல்ல பாராட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இது ஒரு ரீலுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்களா? ஏன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடர்ச்சியா என்ன நிகழ்வு பண்ணாலும் நான் தான் போய் தொடங்கி வைப்பேன். பேருந்து புதுசா வாங்குறாங்களா, நான் அதுல ஒரு ரவுண்டு போயிட்டு வருவேன். காவலர்களுக்கு புதுசா ரோந்து வாகனம் வாங்குறாங்களா, நான் தான் ஓட்டி தொடங்கி வைப்பேன். போலியோ சொட்டு மருந்து போடுறாங்களா, நான் தான் போடுவேன். போதைக்கு எதிரான ஓட்டப்பந்தயமா நானும் சேர்ந்து ஓடுவேன். அப்படிங்கும்போது இது ஒரு ரீல்ஸ் அரசாங்கமா இந்த அரசாங்கம் மாறிடுச்சு. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் தாவேகா கட்சி தொண்டர்கள்லாம் ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களே இன்னைக்கு கொஞ்சம் வேற வேலைகளில் பிஸி ஆயிட்டதுனால முதலமைச்சர் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களே ரீல்ஸ் கண்டென்ட்டா மாறிட்டார். ஆனால் இது ஒரு அவேர்னஸ்க்காக பண்றாரு. பொதுமக்கள் மத்தியில் இந்த திட்டங்கள்லாம் பிரசித்திப்படுத்துறதுக்காக அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு எடுத்துக்கலாம். இல்ல, இது அவேர்னஸ்க்காக பண்றாங்க அப்படின்னா இதையே தான் இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தானே, மாற்றம்னு தானே நீங்க வந்திருக்கீங்க. அவங்க பண்ணதே நீங்களும் பண்றீங்க அப்படின்னு என்ன மாற்றம் இருக்கு? இது ஒரு முதலமைச்சர் பண்ணக்கூடிய வேலையா? இது முதலமைச்சர்களுக்கு பல்வேறு வேலை இருக்கும் முதலமைச்சர். ஏன்னா அவர் காலையில 10 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வெளியில வராரு. அந்த 10 to 5 அந்த இடைப்பட்ட நேரங்கள் அவருக்கான அலுவல்கள் நிறைய இருக்கும். அவர் முக்கியமான கோப்புகளில் கையெழுத்திட வேண்டியது இருக்கும், முக்கியமான அதிகாரிகளோட பேச வேண்டியது இருக்கும். அதற்கான முன் தயாரிப்புகளில் இந்த நேரங்களில் ஈடுபடுறதை விட்டுட்டு நானே காலையில் ஜாகிங் ஓடுவேன், நானே சொட்டு மருந்து போடுவேன் அப்படின்னா இது அவேர்னஸ் கிடையாது. நீங்கள் அவேர்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கணும். இப்போ இன்னைக்கு பாலவாக்கத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையத்தில் முதலமைச்சர் சொட்டு மருந்து போடுறாரு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 43,000க்கும் மேற்பட்ட குழந்தைங்களுக்கு இன்னைக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்குறாங்க. அப்போ பாலவாக்கம் அவர் வீட்டிலேருந்து பக்கத்தில் தான் இருக்கு. அப்போ குறித்த நேரத்துக்கு அவர் வந்திருக்கணும். காலையில் 7 மணிலேருந்து பெற்றோர்கள் குழந்தைங்களை வச்சு இந்த வெயில்ல, சென்னை வெயில் என்ன நிலைமையில இருக்கு, அந்த வெயில்ல குழந்தைங்களை வச்சுட்டு உட்காந்துருக்கிறாங்க. 7 மணிங்கிறது 9:30 ஆயிருது. 9:30 மணிக்கு மைக்கில் அனௌன்ஸ் பண்றாங்க, நிகழ்ச்சி இன்னும் தொடங்கலை, பெற்றோர்கள்லாம் கொஞ்சம் ஒரு ஓரமாக பார்த்து உட்காந்துக்கோங்க, நிழலாக பார்த்து உட்காருங்க அப்படின்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்றாங்க. அப்படின்னா அங்கே நிழலுக்கான வசதிகள் எதுவுமே செய்யப்படலை. குழந்தைங்களை வச்சு அந்த பெற்றோர்லாம் அங்கே இருக்கக்கூடிய லாரி கடியில், அங்கே இருக்கக்கூடிய காருக்கு பக்கத்தில், 108 ஆம்புலன்ஸ் பக்கத்தில், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிழல்ல குழந்தைங்களை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. நிறைய அன்பு உள்ளங்கள் எங்க பேச்சை கேட்டு நிழல் பக்கமா ஒதுங்கி இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா புதுசா இன்னும் நிறைய நபர்கள் இங்க வந்திருக்கீங்க. குழந்தைகளோடு கொஞ்சம் நிழல் பக்கம் இருக்கலாம். 9:30 மணி அளவுல நம்மளுடைய நிகழ்ச்சி தொடங்க இருக்கு. அதனால அது வரைக்கும் உங்களுடைய நலன் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வெயிலினுடைய தாக்கம் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு குழந்தைய வச்சிருக்கிற பெற்றோரோட கஷ்டம் முதலமைச்சருக்கு தெரியாம இருக்கலாம், அதிகாரிகளுக்கு தெரிய வேண்டாமா? இந்த முதலமைச்சரோட பொது நிகழ்ச்சிக்கான தனிச்செயலா ஒருத்தர் இருக்கிறார்ல, விஷ்ணு ரெட்டி, அவர் ஏன் இதை குறித்த நேரத்துக்கு கொண்டு வரல? அப்ப அங்க எந்த ஒரு நிழலுக்கான அமைப்புகள் எதுவுமே ஒரு சாமியான பந்தலை போட்டு அந்த பெற்றோர்களுக்கு ஒரு வசதி செஞ்சிருக்கணும். அப்ப இங்க வந்திருக்கக்கூடிய அந்த 35 பெற்றோருக்கு தான் அனுமதினு சொல்லியிருக்காங்க. அந்த 35 பெற்றோருக்கான ஒரு வசதி கூட செஞ்சு தர முடியாதா? எப்பவுமே இப்படித்தானா? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியும் ஒரு கூட்டம் கூடுதுன்னா அந்த கூட்டத்துக்கான எந்த ஒரு வசதிகளும் செஞ்சு கொடுக்கறது இல்லை. ஆட்சிக்கு வந்த பிறகு இதே நிலைமை தான். இது இன்னைக்கு மட்டும் கிடையாது. இப்போ நேற்று பார்த்தோம்னா மாரத்தான் ஓடுனாங்க. அந்த மாரத்தானுக்கு வந்திருந்தவங்களுக்கு சரியான முறையில் ஆர்கனைஸ் பண்ணல. என்னன்னா இப்போ மாரத்தானில் ஓடினவங்க அத்தனை பேருமே காவலர்கள் தான் ஓடி இருக்கிறாங்க. பொதுமக்கள் யாரும் ஓடல. இது ஒரு குற்றச்சாட்டாவே இருக்கு. பொதுமக்கள்லாம் ஏங்க நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன், எனக்கு எங்கெங்க டிஷர்ட்டு, என்ன ஏங்க உள்ள ஓடலை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி பேருந்தில் ஒரு ரவுண்டு போனார்ல, இங்கே கலங்கரை விளக்கம் வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தார் இல்லையா, அந்த பேருந்தோட ஓட்டுநரும் நடத்துனரும் கட்சிக்காரங்களாம். இங்கே ஓடுனதும் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்களும் காவலர்களும் ஓடி இருக்கிறாங்க. பொதுமக்கள் கடைசியில தான் அனுமதிச்சாங்கன்னு சொன்னாங்க. அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் வண்டலூர்ல
அவரோட பிறந்தநாளுக்காக வண்டலூரை வந்து மொத்தமா எடுத்து 35,000 பேருக்கான டிக்கெட்டை வாங்கினாங்கல்ல, எடுத்து விட்டுருந்தாங்க. அது எல்லாம் கட்சிக்காரங்களுக்கே கொடுத்துட்டாங்க. பொதுமக்கள் வந்து வாசல் நின்று கத்திட்டு இருக்காங்க. அப்ப எல்லாத்தையுமே ரீல் கண்டென்ட்டாவே இந்த அரசு அணுகிட்டு இருக்கு. குழந்தைகள் விஷயத்திலையும் இப்போ இந்த சொட்டு மருந்து கொடுக்குறது அப்படின்னா யார் கொடுப்பாங்க? அதாவது சுகாதார பணியாளர்கள் கொடுப்பாங்க, அங்கன்வாடி பணியாளர்கள் கொடுப்பாங்க, இல்லைன்னா பயிற்சி பெற்ற செவிலியர்கள் கொடுப்பாங்க. பொதுமக்கள் யாரும் இந்த சொட்டு மருந்தை கொடுக்கக்கூடாது. அதான் உண்மை. ஏன்னா இது குழந்தைங்களுக்கான கொடுக்குற சொட்டு மருந்து டோசேஜ் அதிகமாகிடக்கூடாது. பொதுவாக சொல்லுவாங்க போலியோ சொட்டு மருந்து வந்து டோசேஜ் அதிகமானாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்பாங்க. இருந்தாலும் குழந்தைங்கள் விஷயத்தில் ஏன் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கணும்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு முதலமைச்சர் வந்துட்டு அப்படியே பார்க்குறாரு, அவர் புதுசாக அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாரு. இப்படி கீழே ஊற்றி பார்க்குறாரு, ஒரு 2 சொட்டு விழுந்தோடனே கொடுக்குறாரு. சப்போஸ் டோசேஜ் அதிகமாக போயிடுச்சுன்னா சரி, பக்கத்தில் மருத்துவர்கள் இருக்கிறாங்க, சரிங்களா. ஆனால் இது முதலமைச்சருக்கான வேலை இல்லைல்ல. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க இதே தானே பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாலும் தன்னுடைய லேபிளை போய் ஒட்டுறது, தன்னுடைய முகத்தை காட்டிக்கிட்டே இருக்கிறது, இது அரசியல் கிடையாதுல்ல. அதாவது நாம் மறைய வேண்டும், நம் பணிகள் தெரிய வேண்டும் நான் சீமான் அவர்கள் சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வாக்கியம். அதை தான் எல்லாருமே எடுக்கணுங்கிறேன். நம்ம முன்னாடி வந்து என் முகத்தை காட்டிக்கிட்டே இருக்கிறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல. நான் செஞ்ச வேலைகள் இருக்கு இல்லையா, அது மக்கள்கிட்ட பேசப்படணும். அதைத்தான் இந்த முதலமைச்சர் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரியான வேலைகளை ஒதுக்கி வச்சுட்டு ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனால் அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம் தஞ்சையில் வந்து தமிழ் தேசிய பேரியகம் நாம் தமிழ் சேர்ந்து சட்டமன்ற தீர்மானத்தை எரிக்கிற போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. காவல்துறையை தடுக்கிற முயற்சியிலும் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஆமாம், இது வந்து ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு போராட்டம் தான். என்னன்னா, காவிரியில் நமக்கான உரிமைகளை நீதிமன்றம் சொல்லிருச்சு. நமக்கு வந்து இவ்வளோ நீர் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதை வந்து சட்ட போராட்டம் நடத்தி அதை வாங்கறதுக்கான வேலைகளை விட்டுட்டு மறுபடியும் நான் வந்து காவிரிக்கான ஒரு நடுவர் மன்றம் அமைப்பேன் அப்படின்னா இது வந்து இந்த 5 வருஷத்தை ஒப்பேத்துறதுக்கான வேலை தான். அதுக்கான ஐடியா தான் இது. ஏன்னா நடுவர் மன்றம் போட்டால் அவங்க உட்காந்து பேசணும், மறுபடியும் ஆலோசனை பண்ணணும், 5 வருஷத்தை ஓட்டிடலாம், ஒப்பேத்திடலாம். அந்த மேகதாது பிரச்சனை வரும்போதெல்லாம் நாங்கள் நடுவர் மன்றம் அமைச்சிருக்கிறோம் எது முன்னாடி இருந்த அரசாங்கம் சொல்லிட்டு இருந்தாங்களா, அதே வார்த்தையை இவரும் சொல்றதுக்கான வேலைகளை தான் பண்றாரு. நமக்கான சட்ட போராட்டத்தை அங்கே போய் நடத்தணும். அதை செய்யறதை விட்டுவிட்டு இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நேற்றைய தினம் தமிழ் தேசிய பேரியக்கத்தோட தலைவர் திரு மணியரசன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் உமாயூன் கபீர் அவங்க, அப்புறம் டெல்டா மாவட்டங்களை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியான உறுப்பினர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஒரு தீர்மான நகல் எரிப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. இன்னைக்கு மேகதாது பிரச்சனை தமிழ்நாட்டில் முக்கியத்துவமான பிரச்சனையா மாறிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் இவர் என்ன பண்ணிக்கிறாரு, நேற்று நம்ம தமிழ்நாடு அரசுக்கான டெல்லி பிரதிநிதியா கர்நாடகாவை சேர்ந்த அவருடைய கேவிஎன் புரொடக்ஷன் ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளரை இருக்கக்கூடிய திரு வெங்கட் நாராயணன் அப்படிங்கிறவரை நியமனம் செஞ்சிருக்கிறார். யாரு? தமிழ்நாட்டுக்கான முகமா டெல்லியில போயிட்டு இப்ப மேகதாது பிரச்சனை வந்துச்சுனாலும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் போய் பார்த்து பேசி அதுக்கான வேலை முன்னெடுப்பை கொண்டு போறது இவர் தான் செய்யணும். ஏன்னா இது வந்து ஒரு மத்திய அமைச்சருக்கான நிகரான ஒரு வேலை. இவங்க சொல்றாங்க, நேத்து நிர்மல்குமார் ஐயா சொல்லியிருந்தார் இல்லையா, இது ஒன்றும் அவ்வளவு முக்கியத்துவமான வேலை இல்லையே, அப்புறம் உங்க வீட்டு ஊருக்கா வேலையா? அவர் எது முக்கியமான முடிவுகளை எடுக்க போறது இல்லையே. ஏங்க இவர் தாங்க அங்கே டெல்லியில் இருக்கிற எல்லா அதிகாரியும் போய் பார்ப்பாரு. தமிழ்நாடு அரசுக்கான அத்தனை திட்டங்களுக்கான நிதியை போய் பெற்று வாங்குறதுல ஆகட்டும், மற்ற திட்டங்களுக்கான ஃபாலோ அப் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு திட்டம்னா அதற்கான ஃபாலோ அப் வேலை நிறைய இருக்கும். கையில் தாயிருச்சா, இவர் தான் அங்கே போய் பார்க்கணும். இப்போ நாளைக்கு மேகதாது திட்டம் தொடர்பாக அங்கே ஒரு வேலை நடக்குது, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை போய் சந்திக்கணும், ஒரு ரகசியங்கள் இருக்கும் அரசாங்கத்துக்குன்னு. அப்போ கர்நாடகாவை சேர்ந்தவரை அங்கே அமைச்சு அந்த வேலையை பார்த்தீங்கன்னா அது எப்படி சரியா இருக்கும்? அவர் கர்நாடகாக்காரர் கிடையாது, ஆந்திராக்காரர். அவர் வாயால் சொல்லுங்க பார்ப்போம். அவருடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து பெங்களூர்ல இருக்கு. அவர் பெங்களூர்ல இருந்து தான் அந்த தயாரிப்பு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் வந்து பெங்களூர்லேயே செட்டில் ஆனவர் தான், பூர்வீகம் ஆந்திரா, அதனால அவர் தெலுங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இன்னைக்கு தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அத்தனையிலையும் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தான் அந்த மாநிலத்துக்கான டெல்லி பிரதிநிதியாக இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அது ஒரு சாபக்கேடாக போயிடுச்சு. தமிழ்நாட்டுக்கு தமிழன் ஆளவே முடியாது, தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதிகள் தமிழனாவே இருக்க முடியாது அப்படின்னா இங்கே நடக்கிறது தமிழர்களுக்கான ஆட்சி இல்லை அப்படிங்கிறத மக்கள் புரியல. அது தமிழ்நாடு அரசோட கொள்கை முடிவுன்னு சொல்லி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. திருமாவளவன் அவர்கள் ஒருபடி மேலே போய் அது அவங்களோட உட்கட்சி பிரச்சனைன்னு சொல்லி, அது கூட்டணி தர்மம்ல, கூட்டணிக்குள்ள உள்ள போயிட்டோம்னா சிச்சுவேஷன்ஷிப்ல மெயின்டைன் பண்ணணும்ல. அந்த இடத்துல இருக்கும்போது அப்படித்தானே பேசி ஆகணும். ஏன்னா இவங்கெல்லாம் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறவங்க. இது ஒன்றும் அந்த கட்சியோட உட்கட்சி பிரச்சனை இல்லையே. அவங்க கட்சிக்காக போட்டிருக்கிறாரு, தாவேகாவுடைய டெல்லி பிரதிநிதி அப்படின்னா போட்டிருக்காங்க. விஜய் அவர்களோட நல்ல நண்பர் அவரு, அதனால வந்து நம்பிக்கைக்குரியவர். நண்பர்னா அப்ப தாடி பாலாஜிக்கு ஒரு பொறுப்பு ஒன்று போட்டுருங்க, அவரும் நண்பர், ரொம்ப வருஷமா இருக்கிறாரு அவர் கூடவே. ஸ்ரீமனுக்கு ஒரு பொறுப்பு போட்டுருங்க, சஞ்சீவுக்கு போடுங்க, குட்டி தளபதி அவருக்கு ஒரு பொறுப்பு போட்டு கொடுத்துருங்க. இது என்ன கொடுமையா இருக்கு? மாநிலத்துக்கான டெல்லி பிரதிநிதியை நீங்க நட்பு பார்த்து போடுறீங்க அப்படின்னா
இது வரைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் எத்தனை படம் தயாரித்து கொடுத்துருக்கீங்க? இப்போ திரு ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னா அவர் சின்ன வயசில் கஷ்டப்பட்ட நண்பர்களுக்கு ஒரு படம் தயாரித்து கொடுப்பாரு. அவரை வச்சு ஆரம்ப காலங்களில் படம் தயாரித்து ஒரு ப்ரொடியூசருக்கு படம் தயாரித்து கொடுப்பாரு. ஆரம்ப காலங்களில் அவர் கூட நடித்தவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வார். இவர் இது வரைக்கும் என்ன பண்ணிக்கிறாரு? கேவிஎன் ப்ரொடக்ஷன் இது வரைக்கும் ஏதாவது இக்கட்டான சூழ்நிலைகளில் தமிழ்நாட்டுக்காக வந்து நின்னாங்களா கேவிஎன்? இது வரைக்கும் எந்த இக்கட்டான சூழ்நிலையில் வந்து நின்றுக்கிறாங்க? ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாம ஜனநாயகன் படத்துக்கு, அதாவது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகலை, தேர்தலுக்கு முன்னாடி சில சமூக விரோதிகளால் இணையதளத்தில் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதற்கு கைமாறாயுது. அதை ரிலீஸ் பண்ணினார்னு சொன்ன ஒரு எடிட்டர் மேலே நேற்று நடவடிக்கை இல்லை. ஏன் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல? அவர் வந்து அவர் கொடுத்த கடிதத்தை ஏற்றுக்கிட்டு இன்னும் மட்டும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்களா? அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது புரியும். அதே மாதிரி இந்த மேகதாது அணை அப்படிங்கிற இந்த தீர்மானத்தை யார் வந்து ஒரு உட்சேர்வுகள் வந்து கொண்டு வந்தா? திமுக கொண்டு வந்தது. அதை இவங்க ஏற்றுக்கொண்டு அதுதான் இப்போ வந்து பெரிய பிரச்சனையாக என்ன சொல்கிறாங்கன்னா, நடுவர் மன்றம் வந்து அமைக்கணுமான மேகதாது அணை கெட்டணுமா கெட்டக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடும் கர்நாடகாவும் சேர்ந்து பேசி முடிவு எடுத்துக்கலாம். அதுதான் திமுக செஞ்சது தான் இன்னைக்கு தாவேக்காவும் செய்தது. தாவேக்கா செஞ்சதை இன்னைக்கு செய்யறதா முன்னாடி திமுக செஞ்சது. திமுகவும் தாவேக்காவும் ஒண்ணுங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. ஆனால் அடுத்ததாக காங்கிரஸ் கமிட்டியின் புதிய மாநில தலைவராக மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டார். மாணிக்கம் தாகூர் தான் இல்லை, அவரோட பேர் மாணிக்கம் தாகூர். நார்த் இந்தியா போனீங்கன்னா மாணிக் தாகூர். ஓ, பேரை மாற்றிக்கிட்டார் இவரும். ஆமாம், நார்த் இந்தியா பாலிடிக்ஸ். ஸோ இவரை வந்து இப்போ மாநில தலைவராக நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்போ அவருக்கான இன்சென்டிவும் ப்ரொமோஷனும் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு தான். ப்ரொமோஷன் அது என்ன நிறுவனமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க? இல்லைப்பா, அவர் தானே இவ்வளவு நாள் இந்த தாவேக்காவோட கூட்டணிக்கு போகணும்னு அரும்பாடுபட்டது ஐயா மாணிக் தாகூர் அவர்களும் அம்மையார் ஜோதிமணி அவர்களும் தான். ஏன்னா தாவேக்கா கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே அவங்களுக்கு அந்த பக்கத்து ஒரு கண்ணு, எப்படா இந்த கட்சி வந்து நம்ம கிட்ட வரும், நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவோம். ஏன்னா அவர் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து ராகுல் காந்தியோட நண்பர், அவங்க தலைவரோட நண்பர் அப்படிங்கிறதுனால நண்பரும் ஒன்னா சேர்த்துருவோம் அப்படின்னு படாத பாடுபட்டார். இங்கிட்ட வந்து காங்கிரஸ் தலைவர் அந்த செல்வ பிறந்தை அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, திமுகவோட தான் நம்ம இருக்கணும். ஏன்னா திமுக தோல்ல ஏறி தானே அவங்க இவ்வளோ நாளாக பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளால தனியாலாம் வண்டி ஓட்ட முடியாது, நம்ம வண்டிக்கு இன்ஜினே இல்லை அப்படிங்கிறது அவரோட நிலைப்பாடு. இவங்க என்னன்னா இல்லை அதெல்லாம் நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு கடைசியாக என்ன பண்ணிக்காங்கன்னா, இன்ஜினே இல்லாத வண்டிக்கு இன்னைக்கு வந்து திரு மாணிக் தாகூர் அவர்களை வந்து டிரைவராக போட்டிருக்காங்க. அந்த வண்டி இன்ஜின் இல்லை, ஓடாது. அவங்க சொல்லலாம் 4 பேரை வச்சு தள்ளிடலான்னு. ஏன்னா காங்கிரஸ் 4 பேர் இருப்பாங்களாங்கிற சந்தேகம் தான். ஒருவேளை 4 பேரை பிடிச்சி அந்த வண்டியை தள்ள வச்சாலுமே கூட காங்கிரஸ் ஒரு சிக்கல் இருக்கு. முன்னாடி 2 பேர் தள்ளுவாங்க, பின்னாடி 2 பேர் தள்ளுவாங்க. அப்போ அது அதே இடத்துல தான் நிற்கும். அதனால இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. வாழ்த்துக்கள். ஆனால் இவர் தான் திமுக கூட்டணி பிரியறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார். ஆமாம், அந்த கூட்டணியில் இருக்கும் பொழுதே அவருக்கும் திமுகவுடைய மதுரை மாவட்ட செயலர் திரு தளபதி அவர்களுக்கும் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இவர் ஒரு கருத்தை சொல்ல, அவர் ஒரு கருத்தை சொல்ல. இதை வந்து அவர் பிளான் பண்ணி தான் பண்ணார். தொடர்ச்சியாக இந்த வார்த்தையை போட்டால் அவங்க கொந்தளிப்பாங்க, நம்ம இதை போட்டு ட்ரிகர் பண்ணி விடுவோம். அவர் பண்ணின வேலைக்கான கிரெடிட் இன்னைக்கு கிடைச்சிருச்சு. அடுத்ததாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வந்து விஜய் அவர்கள் மீது கடுமையான விமர்சனங்களை வந்து வச்சிருக்காரு. அது இப்போ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன சொல்றாரு? நீங்க வந்து இன்னும் டான்ஸ் மட்டும் தான் ஆகல சட்டசபைக்குள்ள, மற்ற எல்லா வேலையும் செஞ்சுட்டாரு முதலமைச்சர் அப்படின்னு. ஆமாம்ல, இன்னும் டான்ஸ் ஆடலை தானே. அது எப்படின்னு சட்டமன்றத்துக்குள்ள டான்ஸ் ஆடுறது? ஏன் சட்டமன்றத்தில் மற்ற வேலையெல்லாம் பண்றாரு, ஆக்ஷன்லாம் பண்றாரு. இந்த அப்படி பண்ணார்ல, என்னது இது? ஒருவேளை சபாநாயகர் பர்மிஷன் இல்லை, இது எதுக்கு பண்ணாருன்னு நினைக்கிறீங்க? ஆக்ஷன். இதை என்ன சொல்ல வர்றாரு அவர்? இதுல இருந்து முடிஞ்சு என்ன வந்து முடிச்சிட்டேன், திமுகவும் முடிச்சிட்டேன் அப்படின்னு. திமுகவுக்கு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களுக்கே சொன்ன ஒரு சைகை அது. கழுத்து அறுத்துட்டேன் பார்த்துட்டீங்களே, நம்பி ஓட்டு போட்டிங்களே, அதை தான் அவர் பண்ணியிருக்கிறாரு. அங்கே நின்றுக்கிட்டு சட்டமன்றத்தில் இந்த ஒரு படத்தில் அது வேணாம், அது உதாரணமாக சொல்ல வேண்டாம். என்னன்னா நவரசத்தையும் வந்து சட்டமன்றத்தில் காட்ட ஆரம்பிச்சிட்டார். கோபம், கருணை, சாந்தம், இது எல்லாத்தையும் அவர் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆக்ஷனும் பண்ணியாச்சு. ஏன்னா அவர் வந்து சட்டமன்றத்திலையும் போய் ஒரு நடிகராக தான் இருந்துட்டு இருக்கிறார். இதுவரைக்கும் திரைப்படங்களில் வந்து திரு விஜய் அவர்கள், திரு ஜோசப் அவர்கள் வந்து விஜயா நடிச்சிட்டு இருந்தாரு. இங்கே சட்டமன்றத்தில் திரு விஜய் அவர்கள் ஜோசப் விஜயா நடிச்சிட்டு இருக்கிறார். அதுதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா சட்டமன்றம் முழுக்க ரீல் கண்டென்ட்டாக மாறுறதுக்கு காரணம் முதலமைச்சர் தான். அந்த இடத்துல எதுவுமே பேசுறது இல்லை. ஆனால் அவர் தான் ஒரு மேடையில் சொல்லியிருந்தாரு, அரசியலுக்கு வந்தால் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அங்கே திரையில நடிக்க மாட்டார், இங்கே நடிப்பார். அதை தான் அவர் பண்ணிட்டு இருக்கிறார். அதான் எல்லாரும் கேட்குறாங்க, எங்க நடிகர் இங்கே இருக்கிறாரு, டேரக்டர் எங்கெங்க அப்படிங்கிறாங்க. டேரக்டரே காணமே, பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. டேரக்டர் யார் இதெல்லாம் டைரக்ட் பண்ணுறா? எந்த டேரக்டர் இவரை நடிக்க? ஏன்னா அவர் வந்து பொதுவாகவே நடிப்புங்கிறது அவர் கொஞ்சம் தூரம் தான். ஏன்னா அவர் வந்து நடிக்க மாட்டார். பொது வாழ்க்கையில் நடிப்பாரா என்னமோ தெரில, திரையில் வந்து அவ்வளோவா நடிக்க மாட்டார். ஆனால் இங்கே வந்து பிச்சு உதறாரு. அப்போ டேரக்டர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அவங்கள வந்து கேலி பேசுறது, டீஸ் பண்ணுறது. ஒரு முதலமைச்சராக அவங்கள பேசுனா நமக்கு சந்தோஷம்தான், ஆனால் அது கிடையாதுல்ல, அது ஜனநாயகம் கிடையாதுல்ல. அந்த இடத்துல நீங்கள் ஆக்கப்பூர்வமான கேள்விகளை முன்வைக்கணும். அவங்க கேட்குறாங்கல்ல, அவங்க கேட்கும்போது சடார்னு எந்திரிச்சு அவங்க கேட்ட கேள்விக்கு ஆக்கப்பூர்வமான பதில்களை தர்க்க ரீதியாக ஆதாரத்தோடு அந்த இடத்துல அடிக்கணும். அவங்க கேட்கும் போதெல்லாம் அமைதியாக உட்காந்துடுறாரு.
டக்கு டக்குன்னு ஒருத்தர் எந்திரிப்பார். அவங்க கேள்வி கேட்டு முடிச்ச உடனே ஒருத்தர் லைவ்ல மூஞ்சியை காட்டுவாங்களே அப்படின்னு ஒருத்தர் எந்திரிப்பார். யாருன்னா திரு ராஜ்மோகன் அவர்கள். இன்னொருத்தர் ஒருத்தர் எந்திரிப்பார், திரு ஆதவ அர்ஜுனா. இவங்க 2 பேரும் மட்டும்தான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றாங்க. இவர் பேசுறதே இல்லை. கடைசி நாள் நல்லா உரையை தயார் பண்ணிட்டு வந்துட்டு உட்காந்துட்டு நக்கல் நையாண்டி பண்ணிக்கிட்டு ஆக்ஷன் காமிக்கிறது, குட்டி கதை சொல்றது. ஏன்னா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனா குட்டி கதை சொல்றது. அப்போ அவர் திரு உதயநிதி அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா விதமான பர்ஃபார்மன்ஸையும் சட்டமன்றத்தில் போட ஆரம்பிச்சிட்டாரு. சட்டமன்றம் மட்டும் இல்லாமல் வெளியிலையும் போட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா இடத்துலையும் இப்போ ஜாகிங் ஓடுறதாகட்டும், ஆஜ் பூச் இந்த கில்லி படத்தில் ஓடுவார்ல, அதே மாதிரி இங்கே போதை ஒழிப்புன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு சொட்டு மருந்து போட்டு ஐயோ என்னமா பிஜிஎம் போடுறாங்க அந்த சொட்டு மருந்து போடுறதுக்கு. இத்தனை வருஷமா எவ்வளவோ டாக்டர் எவ்வளவோ செவிலியர்கள்லாம் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி பிஜிஎம் போட்டதில்லை. இன்னைக்கு ஏகப்பட்ட பிஜிஎம் அப்படியே கருணை அப்படியே வடிஞ்சு ஓடுற மாதிரி ஒரு பிஜிஎம்லாம் போட்டு இதுக்கான வேலைகள் தான் இந்த அரசாங்கம் பண்ணுது. இது வந்து ரியல் அரசாங்கம் கிடையாது, இது ரியல் அரசாங்கம் இல்லை. இதுக்கு முன்னாடியெல்லாம் பிளாக் டிக்கெட் பாய்ஸ் வந்து ரீல்ஸாக போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து ரீல்ஸாக போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் மக்கள் வந்து எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஆய்வு பண்ணுறேன்னு ரீல்ஸு, பொது இடங்களில் போய்ட்டு ரீல்ஸு, இதையெல்லாம் மக்கள் கண்டிக்க ஆரம்பித்தோன்னே என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்கள் பண்ணாதானே நான் பார்த்துக்கிறேன், ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்ட்டு இவர் இப்போ ரீல்ஸ் பண்ண. ஆனால் அவர் பண்ணுறது எல்லாமே அவருடைய ரசிகர்கள் ரசிக்கிறாங்க, பொதுமக்கள் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. பொதுமக்கள் யாருமே ஏற்றுக்கல, கடுமையான கோபத்தில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா மாற்றம்னு சொல்லி தானே ஓட்டு கேட்டு வந்தீங்க. இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டமன்றம்னா மாண்புமிகு அமைச்சர் அவர்களே அப்படின்னு தான் பேசணுமா, அதுதானே மாற்றம். இப்படி இருந்தது இப்படி மாறி இருக்குன்னு மாற்றிக்கலாம்ல. மரபுன்னு ஒன்று இருக்குது. ஜனநாயக நாட்டில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களே அப்படின்னு தான் சொல்லணும். அதுதான் சட்டமன்றத்தோட மாண்பு, அந்த மரபு. அதை நம்ம காப்பாற்றணும். ஏன்னா இது 50 வருஷமா இருக்கக்கூடிய சட்டமன்றம். அந்த இடத்துல வந்துட்டு வாட் ப்ரோ, வாட் இஸ் திஸ் ப்ரோ, எப்பா என்னப்பா அப்படின்லாம் வந்து ஒரு அமைச்சரை பார்த்து பேச முடியாதுல்ல. அந்த இடத்துல மரபுன்னு இருக்கு. நீங்க முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், நீங்க முன்னாடி இருந்த மாதிரியே தான் இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு பேர் மாற்றம் கிடையாது. பல்வேறு செய்திகள் குறித்து பார்த்தோம். நாளை தினம் மீண்டும் அரசியல் அரங்கத்தில் இணைவோம். நன்றி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.